நீங்க ஃபினான்ஷியலி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க இல்ல எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பிரில்லியன்ஸ். ஸோ இதுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை நீங்க செக்லிஸ்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் ஜென்யூனா கொடுத்தீங்கனாலே போதும், நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு டைரி எடுத்து எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நோ. ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இட்ஸ் ட்ரஸ்ட்வர்தி. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எ வெப்சைட். அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து சர்டன் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும், யூ வில் கெட் டு நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க ஃபினான்ஷியலா உங்களை சார்ந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் இஃப் இட் இஸ் எஸ், நீங்க எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நோ, நீங்க நோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு மூவ் ஆகுது. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதனால லைஃப் இன்சூரன்ஸ் தேவைப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ஸோ நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், நோன்னு கொடுத்துக்கலாம். லெட்ஸ் கிவ் நோ. அங்கே ரெட் மார்க் காட்டி இருக்கு, நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு என்ன ஜென்யூனான ஆன்சரோ நீங்க அதுக்கு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கிவ், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 5 லட்சத்துல இருந்து 50, உங்களோட 50% ஆஃப் ஆனுவல் இன்கம் எது வந்து இதில் ஹையராக இருக்கோ அந்த லெவலுக்கு உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து உங்களால் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ கேன் ஹேண்டில், யூ கேன் சே ஐ கேன் ஹேண்டில் கான்ஃபிடென்ட்லி. ஸோ உங்களுக்கு ஸ்மாலாக மட்டும் தான் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் ஹேண்டில் ஸ்மால் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியாத பட்சத்தில் ஐ கேன் நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். லெட்ஸ் கிவ் ஐ கேன் நாட். ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து 6ல இருந்து 12 மாதத்துக்கு உட்பட்ட எக்ஸ்பென்சஸை நீங்கள் கவர் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மேனேஜ் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்டான ஆன்சரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐ டோன்ட் ஹேவ் கிரெடிட் கார்டு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அல்லது அன்செக்யூர்ட் லோன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு உங்களுக்கு தேவையான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சூஸ் நோ. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோனோ கார் லோனோ பர்சனல் லோனோ உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கிவ் எஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, பிகாஸ் இட் இஸ் ஹையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்கம் பட்ஜெட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பண்ணுவோம். பண்ணாத பட்சத்தில் நீங்கள் லோன் போட்டுக்கலாம், பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் எஸ். ஸோ அது க்ரீன் மார்க் காட்டியிருக்கு. அண்ட் தென் ஹேவ் யூ கால்குலேட்டட் த கார்பஸ் நீடட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்றதை கால்குலேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ், பண்ணலை அப்படின்னா நோ. ஸோ லெட்ஸ் கிவ் நோ ஹியர் அண்ட் செக் வாட் இட் இஸ். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் இட் இஸ் எஸ், யூ கேன் கிவ் எஸ். இஃப் இட் இஸ் நோ, அகேன் நோ கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் நோ. ஸோ அவங்க ரெட் மார்க் காட்டியிருக்காங்க. ஸோ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களோட ஸ்பவுஸ், சில்ட்ரன், அதர் டிபெண்டன்ட்டை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் எஸ் ஆர் நோ ஆர் ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பவுஸ், சில்ட்ரன். ஸோ நோ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஹேவ் யூ ஆடட் நாமினேஷன் டீடைல்ஸ் டு ஆல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாமினேஷன் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஸோ எஸ் ஆர் நோ அதுக்கு ஆப்ஷானதை கொடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் எஸ், செலக்ட் எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ மேட் அ வில், நீங்கள் வில் உயில் எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உயில் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எஸ், அது வந்து நாட் அப்ளிகபிள் கூட கொடுத்துக்கலாம். நாட் அப்ளிகபிள். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் ஏரியா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் மாற்றம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது தேவையானது அது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ எப்படி உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளோட வீடியோவில் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் கேன் வி டூ ஃபார் த